சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் 2027 சீசனுக்கான ட்ரேடிங்ல மற்ற அணிகளை விட சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 சீசன்களிலுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாத காரணத்தினால ஐபிஎல் 2027 சீசனுக்குள்ள அணியை பலப்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. தேவையான வீரர்களை முதல்ல ட்ரேடிங்ல வாங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த 3 சீசன்களாகவே 170 ரன்களை கூட சேஸ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. சன்ரைசர்ஸ், பஞ்சாப் போன்ற அணிகள் 220+ ரன்களை அசால்ட்டாக சேஸ் பண்றாங்க. சிஎஸ்கே 170 ரன்களை சேஸ் செய்யவே தடுமாறி வருவது ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அணில தரமான பினிஷர்கள் இல்லாத காரணத்தினால கடைசி 24 பந்துகள்ல 50 ரன்கள் அடிக்க வேண்டும் அப்படின்ற நிலை வந்தாலும் கூட சிஎஸ்கே உடைய தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாகிறது. இதனால ஐபிஎல் 2027 சீசனுக்கான ட்ரேடிங்ல தரமான பினிஷரை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்க. இந்த நிலையில தற்போது டெல்லி கேபிட்டல்ஸிடமிருந்து பினிஷர் அசுதோஷ் சர்மா அவர்களை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்களாம். இது குறித்து டெல்லி கேபிட்டல்ஸ் MS தோனி அவர்களே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்காராம். சோ இந்த பேச்சுவார்த்தை நீண்ட நேரம் போனதாக சொல்லப்படுது. சோ அப்படி அசுதோஷ் சர்மா அவர்களை டெல்லி விட்டு கொடுத்தா அதற்கு மாற்றாக 2 வீரர்களை சிஎஸ்கேவில இருந்து கேட்கிறாங்களாம். அதிலும் குறிப்பாக தூபே அவர்களை கேட்பதுதான் சிஎஸ்கேவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவுமே இருக்கு. ஆகையால இந்த ட்ரேடிங் 100% நடக்குமா அப்படின்றதும் ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் இந்த ட்ரேடிங்கை நடத்த MS தோனி அவர்கள் அதீத முனைப்புல இருக்காராம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.